ஹலோ சைட்டிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் மனநலத்தை மேம்படுத்துவது எப்படி, அதாவது உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது மனசை பாதிக்கிற விஷயங்கள் என்னன்றதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதே போல் மனநலத்தை மேம்படுத்திக்கலாம், எப்படிலாம் மேம்படுத்திக்கலான்ற விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஒரு 4 விதமான விஷயங்களை விலைக்கு சொல்ல போது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறது என்ன பண்ணால், உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுன் மூலமாக உங்கள் மனசை நீங்கள் நல்லா வச்சுக்க முடியும். என் உடம்பை நான் எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படின்னாக்கா, சரியான டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறது, கரெக்டான டைமுக்கு தூங்குறது, போதுமான அளவுக்கு சாப்பிட்றது, போதுமான அளவுக்கு தூங்குறது, சரியான நேரத்தில் இதை செய்கிறது. உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுக்குறதுனா என்ன அப்படின்னாக்கா, என்ன நான் நம்புறது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறது. அதாவது மற்றவங்களுடைய வார்த்தைகளை நான் எடுத்துக்கிறத விட என்னுடைய வார்த்தைக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன நான் நல்லபடியாக பார்த்துக்கிறது அப்படின்றது தான் எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவது அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்துட்டுருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸாகவே வந்துட்டுருக்கு, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பாசிட்டிவான தாட்ஸை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? வரமாட்டேங்குது, என்ன தான் முயற்சி பண்ணாலும் வரமாட்டேங்குது, அப்போ நான் உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது அப்படின்னாக்கா, ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் பேப்பரில் உங்களை பற்றிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி, ஐ எம் பெஸ்ட், ஐ எம் குட், ஐ எம் வர்த், ஐ எம் நாலேஜபிள், ஐ எம் இம்பார்ட்டன்ட், ஐ எம் டேலண்ட், எனக்குன்னு இருக்கக்கூடிய அபிலிட்டிஸ் என்ன, எனக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மை, முக்கியத்துவம், என்னுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி, என்னை பற்றிய விஷயங்கள் எனக்கு நெகட்டிவாக தோணும்போது, என்னை பற்றி யாராவது நெகட்டிவாக என்கிட்ட சொல்லும்போது, இந்த விஷயங்களை நான் ரீட் பண்ணுறது மூலமாக, ரிமெம்பர் பண்ணுறது மூலமாக என்னுடைய பாசிட்டிவ் தாட்ஸை நான் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் தாட்டு வரலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, பாசிட்டிவ் தாட் உருவாக்குறதுன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல வரது என்னென்னா, பாசிட்டிவ் தாட்டை உருவாக்குறது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது. அதாவது உங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை விட உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்ஸு. தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, பேசுகிறது. யார்கிட்ட பேசுகிறது? உங்களுக்கு நம்பகமான, பிடித்த, அல்லது உங்களை பற்றிய விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வெளியே சொல்லாத நபர், உங்களை பற்றி தவறாக வெளியே ஸ்ப்ரெட் பண்ணாத நபர், உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர், அவர்கிட்ட நீங்கள் நிச்சயமாக பேசலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தீர்வு கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. தீர்வு கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். அது ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். அது எந்த விதமான ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டு. உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு சட்டம் ரீதியான, லா ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சட்ட நிபுணர் நீங்கள் பார்க்கணும், அதுக்கான எக்ஸ்பர்ட்டை பார்க்கணும். ஸோ தானாகவே தீர்ந்துடும், என் பிரச்சனை தானாகவே மாறிடும் அப்படி யோசிக்காமல் பேசுகிறது. பேச முடியல, யாரையும் நம்ப முடியல, எப்படி பேசுகிறது அப்படின்னாக்கா, எழுதுறது. மனசில் இருக்கிற விஷயங்களை ஏதாவது ஒரு பழைய ரஃப் நோட் எடுத்து வச்சுட்டு, ஒரு பழைய பேப்பர் எடுத்து வச்சுட்டு, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ்லாம் எழுதி கிழிச்சு கடைசிடணும். யார் மேலேயே கோவம் இருக்குன்னா எழுதணும், உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்குன்னா எழுதணும், உங்கள் மனசில் ஒரு கவலை இருக்குன்னா எழுதணும், உங்கள் மனசில் பழைய காலத்து விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்த, உங்களை தொந்தரவுப்படுத்தினா எழுதணும். ஸோ இதை ஒரு கரெக்டாக ஃபார்முலாக எழுதுகிற மாதிரி இல்லாமல் உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் எழுதி தூக்கி கடைசிறது, கிழிச்சு போட்டுறது. இதுக்கு பேர் எக்ஸ்ப்ரெசிவ் ரைட்டிங்னு பேர். இதுதான் சொல்கிறது 3வது விஷயம். ஒன்று பேசணும், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும், இல்லைனா எழுதணும், எழுதி தூக்கி போட்டணும். இது டைரி எழுதுகிற மாதிரி எழுதி பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கூடாது, தூக்கி கடைசிடணும். 4வது விஷயம் பார்ப்போம். 4வது விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் பாயிண்ட்டில். இங்கே என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி அப்படின்னாக்கா, அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், படிக்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், ரூம்மேட்ஸாக இருக்கலாம், இவங்க யாரை வேணா இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள்கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில விருப்பங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மூலமாகவும் அவங்களுடைய விருப்பங்கள் என்னன்றதை சில விஷயங்களை அவங்க தெரியப்படுத்தும் போது நீங்களே கொஞ்சம் கூட கேட்டு அதையும் அப்பப்போ கொஞ்சம் நிறைவேற்றிட்டு இருக்கணும். எல்லாமே நான் நினச்சபடியே நடக்கணும், நான் கேட்டதே கிடைக்கணும், நான் சொல்கிறபடி தான் எல்லோரும் நடக்கணும் அப்படி இல்லாமல் அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய ஆசைகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்டு அப்பப்போ அதையும் கொஞ்சம் நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஒரு இமோஷனல் பாண்டிங் கிடைக்கும், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ 4 விஷயம் பார்த்துருக்கோம். 1, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 2வது விஷயம் என்னென்னா, பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்கணும். 3வது விஷயம் என்னென்னாக்கா, எக்ஸ்பர்ட் கிட்ட பேசணும் அல்லது மனசு விட்டு எழுதணும்.
நல்ல விஷயம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள்கிட்டையும் கொஞ்சம் நல்லபடியாக பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, ஆசைகள் என்னன்றதையும் கொஞ்சம் கேட்டு அப்பப்போ நிறைவேற்றணும். இதன் மூலமாக எமோஷனல் பாண்டிங் கிடைக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக உங்கள் மனசில் நலத்தை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா இந்த வீடியோக்கு புதிய வந்துக்கிறாங்க நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுது அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நன்றி.